பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய பிரே டிவி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரே டிவி வழங்கும் மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். 259வது தொடரிலே நாங்கள் இன்றைய தினத்தில் இணைந்திருக்கின்றோம். வளமை போன்று இன்று முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை முதலாவதாக நாம் மொழிபெயர்க்கின்றோம். ஹுத்பாவின் தலைப்பு, பாவமான காரியங்களுக்கு பின்னால் நல்ல காரியத்தை செய்வது வெற்றிக்கான அடையாளமாகும், அந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்கான அடையாளமாகும். ஹுத்பாவை நிகழ்த்திருந்தார் ஹதீப் பந்தர் பலீலா ஹஃபிலஹுல்லாஹ் அவர்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு இந்த ஆத்மாவை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த மனிதனுடைய அந்த மனது ஆத்மா சில விடயங்களை ஆசைப்படக்கூடியதாகவும் பாவங்களின் பால் சாயக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹு தஆலா மனிதனுடைய மனதை பாவங்களின் பக்கம் சாயக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஏனென்றால் பாவம் செய்தவர் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பதன் மூலமாக அல்லாஹ் அவர்களை மன்னிக்கின்றான். அல்லாஹ்வுடைய சகிப்புத்தன்மை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி மனிதனை பாவம் செய்யக்கூடிய சுபாவம் உள்ளவனாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். ஹதீஸ் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹு தஆலா பாவம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவான். அல்லாஹ் உங்களை அழித்து பாவம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவான். அவர்கள் பாவம் செய்வார்கள், பிறகு அல்லாஹு தஆலா இடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். எனவே அல்லாஹ் மன்னிப்பை விரும்புகின்றான். பாவம் செய்யக்கூடிய அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலாவை யாரு மறைவான முறையில் பயப்படுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி மனிதர்களை பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வின் பக்கம் அடியார்கள் தௌபா இஸ்திக்ஃபாரை கொண்டு நெருங்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் வாராக்கி வைத்திருக்கிறான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, ஆதமுடைய மக்கள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்களிலே சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள். அஹ்மத், திர்மிதி போன்ற கிரந்தங்கள் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதே போன்று மனிதர்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், அஞ்ச வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் பாவ சுபாவம் உள்ளவர்களாக அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யார் அல்லாஹ்வை அஞ்சுவார்களோ அவர்கள் ஏதாவது ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணத்தினால் தவறை செய்தால் உடனே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துவிடும், அவர்கள் விழித்துக் கொள்வார்கள். சூரா அல்-அராஃப் 201வது வசனம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்து அடிக்கடி பாவத்தை செய்து பழகி அந்த பாவத்தை செய்து கொண்டிருப்பானோ, பாவத்தில் நிரந்தரமாக இருப்பானோ, அந்த பாவத்தை விட்டு அவன் பிரியும் வரைக்கும், உலகத்தை அவன் பிரியும் வரைக்கும் அந்த பாவத்தை அவன் செய்து கொண்டே இருப்பான். அப்படித்தான் மனிதன் பாவங்களை பழகியவனாக இருக்கின்றான். ஆனால் நிச்சயமாக முஃமின் என்பவன் குழப்பத்துக்கு ஆளாக்கப்பட்டவனாகவும் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவனாகவும் மறதி உள்ளவனாகவும் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் பாவம் செய்யக்கூடிய அதே மனிதனுக்கு மறுமையுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய சிந்தனையை, அச்சத்தை நாங்கள் அவர்களுக்கு முன்னால் முன்வைத்தால் அவர்கள் உடனே திருந்துவார்கள், படிப்பினை பெறுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தபரானி இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நாங்கள் மனிதர்களை உலகத்தில் பல சமூகமாக, பல கோத்திரமாக, பல கிளையார்களாக, பல வர்க்கத்தினர்களாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். அவர்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். நாம் அவர்களை நல்லதை கொண்டும் கெட்டதை கொண்டும் அவர்களை நாங்கள் சோதிப்போம், அவர்கள் எங்களிடத்தில் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக. சூரா அல்-அராஃப் 168வது வசனம். எனவே இவைகள் அனைத்தும் தௌபா இஸ்திக்ஃபார் இவைகள் அனைத்தும் மிக சிறந்த இபாதத்துக்களாகும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய விடயங்களாகும். அடியார்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய மன உச்சைகளுக்கு கட்டுப்பட்டிருப்பார், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக அவர்கள் ஆகுவார்கள். தௌபாவின் மூலமாக, இஸ்திக்ஃபாரின் மூலமாக. அல்லாஹ் தஆலா மனிதனுடைய இந்த இயல்பு, மனிதனுடைய மனது இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களுக்கு இவ்வாறான பாவங்களுக்கு பின்னால் நல்லமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களையும், சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களையும், அந்த பாவங்களை இல்லாமலாக்கக்கூடிய நல்ல கர்மங்களை செய்யக்கூடிய பாக்கியங்களையும் அல்லாஹ் அடியார்களுக்கு கொடுக்கின்றான். அந்த அடிப்படையிலே பாவங்களை போக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், பாவங்களை செய்ததற்கு பின்னால் நல்ல விடயங்களை செய்ய வேண்டும். உடனடியாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபியை நீங்கள் தொழ வேண்டும், இரவிலும் பகலிலும், இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் உங்களுடைய பாவங்களை அழித்துவிடும். படிப்பினை பெறக்கூடியவர்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான் குர்ஆனிலே, நபியே, யாராவது கெடுதி செய்தால் அதுக்கு பாரமாக நீங்கள் நலவு செய்யுங்கள். அவர்கள் எப்படி வர்ணிக்குகிறார்கள், எப்படி பேசுகிறார்கள் என்பதை நாங்கள் நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறோம். சூரா அல்-முஃமினூன் 96வது வசனம். அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதர், நீங்கள் அல்லாஹ் எங்கிருந்தால் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், ஒரு பாவத்தை செய்தால் அதுக்கு நன்மை செய்து கொள்ளுங்கள், அந்த நன்மை பாவத்தை அழித்துவிடும். அதே போன்று மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அஹ்மத் என்ற கிரந்தத்தில் செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அதே போன்று இந்த உம்மத்தில் பாதுகாக்கப்பட்டவர்களுடைய அடையாளம், நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படக்கூடிய அடையாளம் என்னவென்றால், பாவம் செய்ததற்கு பின்னால் நலவுகளை அவர்கள் செய்வார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வுக்காக
பொறுமை செய்வார்கள், தொழுகை நிலைநாட்டுவார்கள், நாம் அளித்ததிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள், ரகசியமாகவும் பரகசியமாகவும். அதே போன்று பாவங்களுக்கு பின்னால் நன்மைகளை செய்வார்கள், அவர்களுக்கு நல்ல முடிவு இருக்கிறது. சூரா அர்-ராத் 22. அதே போன்று அல்லாஹ் தஆலா முன்னோர்களை பற்றி சொல்கின்ற போது என்ன சொல்கிறார்? அவர்களுக்கு நாங்கள் வேதத்தை கொடுத்தோம், அதை அவர்கள் நம்புவார்கள், அவர்களுக்கு எங்களுடைய வேதங்கள் ஓதி காட்டப்பட்ட அவர்கள் சொல்வார், இது அல்லாஹ்விடத்திலிருந்து எங்களுக்கு அருளப்பட்ட வேதமாகும், இதுக்கு முன்னால் நாங்கள் முஸ்லீம்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம், அவர்களுக்கு 2 மடங்கு கூலி வழங்கப்படும். அதே போன்று அவர்கள் பொறுமை செய்த காரணத்தினாலும், அதே போன்று அவர்கள் பாவங்கள் செய்தால் அதுக்கு பின்னர் நன்மைகளை செய்வார்கள், மேலும் நாங்கள் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள், அதனால் அவர்களுக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அடியார்கள் அமால்கள் நிறைய இருக்கிறது, அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய வணக்க வழிபாடு நிறைய இருக்கிறது. அவைகள் அனைத்தும் பாவங்களுக்கு பின்னால் செய்யக்கூடிய நன்மைகள் என்ற அந்த வாசகத்துக்குள்ளால் உள்ளடக்கப்படும் எல்லா விதமான நன்மைகளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார், அபூ ஹுரைரா அவர் அறிவிக்கிறார்கள், உங்களுக்கு நான் பாவங்களை போக்கக்கூடிய உங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடிய விடயங்களை சொல்லி தரட்டுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். மௌலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டமான நேரத்திலும் உதுவை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும். 2வது பள்ளிவாசல்களுக்கு அதிகமாக எடுத்து வைக்கக்கூடிய எட்டுக்கள் உங்களுடைய பாவங்களை அழித்துவிடும், உங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தும். ஒரு தொழுகை முடித்ததுக்கு பின்னர் அடுத்த தொழுகை எதிர்பார்த்து கொண்டிருப்பது அது உங்களுடைய மனதை உறுதிப்படுத்தும், அது உங்களுடைய நன்மையை பெற்றுத்தரும். முஸ்லீமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதர் கிஃபாரத் சொன்னதாக நீங்கள் உங்களுடைய சகோதரனுடைய வாளியில் தண்ணி அள்ளி கொடுப்பது, அவர் கணத்திலே வந்திருக்கும் போது நீங்கள் அள்ளி அவருக்கு தண்ணி அள்ளி ஊற்றுவதும், நன்மை ஏவுவது தீமையை தடுப்பது சதக்கா, ஒரு சகோதரனை பார்த்து புன்னகை பூப்பது சதக்கா, பாதையில் இருக்கக்கூடிய கற்களை, முள்ளுகளை, எலும்புகளை, மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விடயங்களை அகற்றுவது சதக்கா, வழி தெரியாத ஒரு மனிதனுக்கு வழிகாட்டி கொடுப்பது சதக்கா, இவைகள் அனைத்துமே பாவங்களை போக்கக்கூடிய அம்சங்களாகும். புகாரியிலும் திரும்பி செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று பாவங்களை போக்கக்கூடிய நன்மைகளை உயர்த்தி அந்தஸ்துகளை உயர்த்தி பாவங்களை போக்கக்கூடிய அம்சங்களில் ஒன்றுதான் ஏகத்துவம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. அனஸ் இப்னு மாலிக் சொன்னதாக, ஆதமுடைய மகனே, நீ என்னிடத்தில் துஆ செய்யும் காலமெல்லாம், என்னிடத்தில் நீ நன்மைகளை ஆசைப்படும் காலமெல்லாம் உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விடுவேன், எதையும் நான் கணக்கெடுக்க மாட்டேன். ஆதமுடைய மகன், உன்னுடைய பாவம் வானத்தின் உச்சியை அடைந்தாலும், பிறகு என்னிடத்தில் நீ பாவ மன்னிப்பு தேடினாலும் உன்னுடைய சகல பாவங்களை நான் மன்னித்து விடுவேன், அதை நான் பொருட்படுத்த மாட்டேன். ஆதமுடைய மகனே, பூமி நிறைய நீ பாவங்களை செய்துவிட்டு இணை வைக்காதவனாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நீ ஏற்றவனாக, உள்ளத்தால் ஏற்றவனாக என்னை சந்தித்தால் பூமியின் அளவுக்கு உன்னை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். திரும்பி இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு எங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்திலே நவீன சாதனங்களின் மூலமாக பாவங்கள் பரப்பப்படக்கூடிய, பாவங்களுக்கு மனிதன் அடிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மனிதனுடைய உள்ளத்தில் அதாவது ஒரு பாய் பின்னி இருப்பதை போன்று ஒன்றன் பின் ஒன்றாக சங்கிலி தொடர் என்ற அடிப்படையிலே பாவங்களும் பிரச்சனைகளும் பிளவுகளும் சர்ச்சைகளும் உண்டாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான தேவை எவ்வளவு இருக்கிறது. சந்தேகங்களும் ஐயங்களும் எழும்பக்கூடிய காலம். பாவங்கள் மாற்றமான, அல்லாஹ்வுக்கு மாற்றமான, ஈமானுக்கு மாற்றமான, தீனுக்கு மாற்றமான விடயங்கள் வெளிப்படக்கூடிய காலத்தில் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இரவு பகல் எல்லாம் பாவங்களுடைய சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகள் அனைத்தும் இவ்வாறான பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் பாவங்களுக்கு பின்னால் நல்ல அமல்களை, சாலிஹான அமல்களை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களை பாவம் செய்யக்கூடிய மனிதர் அல்லாஹ் ரஹ்மத்தை நிராசையாக வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் ஒரு நல்ல அமலை செய்து கொள்ளுங்கள். அது உங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை உண்டாக்கும். உங்களுடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு காரணமாக, உங்களுடைய குறை மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அவருடைய மக்ஃபிரத்தின் மூலம் உங்களை அடைய வளைத்துக் கொள்வான் என்று சொல்லி ஒரு துஆவை செய்து குத்பாவுடைய முதல் பகுதியை விட்டும் ஹத்தீப் பந்தர் பலில் அவர்கள் இடைப்பட்டு சென்று 2வது பகுதியிலே ஹத்தீப் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு முஃமின் பாவங்களை பழகிய மனிதன் அவர் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அது பாவங்கள் தௌபா இல்லாத பாவம் ஒரு மனிதனை அழிவின் பாலிட்டு செல்லும், அதர பாதாளத்தின் பாட்டு செல்லும். உலகத்துடைய நட்பாக்கியங்களை இழப்பதற்கும் மறுமையுடைய பாக்கியங்களை இழப்பதற்கும் காரணமாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகுவதற்கு காரணமாக மாறிவிடும். அதே போன்று யார் ஒரு பாவத்தை செய்துவிட்டு கவலைப்படுவாரோ, நன்மை செய்ததுக்கு பின்னால் யாருக்கு சந்தோஷம் வரும், அது ஈமானுடைய அடையாளம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னதாக சொல்கிறார்கள், உன்னுடைய நன்மை உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினால், உனது பாவம் உனக்கு கவலை ஏற்படுத்தினால் நீ முஃமின் என்பதற்கான அடையாளமாகும். இந்த ஹதீஸ் அஹ்மத் திர்மிதி போன்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட துஆவை செய்து ஹத்தீப் பந்தர் பலீல் ஹஃபிظஹுல்லாஹ் முழுமையாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய குத்பா விட்டு விடைபெற்று சென்றார். 2வதாக நேயர்களுக்கு நாங்கள் புனித மதீனா முனவராவுடைய குத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம்.